நாளிலே கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுவாராக. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை தான் எடுத்து இன்னைக்கு நான் பேச இருக்கிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் பவுல் இப்படியாக சொல்லுகிறார். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் பலவீனமானவர்களை பலமுள்ளவர்களாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு பவுலோடு பேசினதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களாய் இருக்கிற நாம் நிறைய நிலைகளிலே நாம் இருப்போம். சிலர் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, 6 பேக் பாடியோடு இருப்பாங்க, ஆர்ம்ஸ்லாம் பார்த்தா அப்படி பெருசாக இருக்கும். சிலர் பார்த்தா ஒல்லியாக இருப்பாங்க, எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் என்ன செய்யாது, அவங்களுக்கு உடம்பு வைக்காது, அப்படி தான் இருப்பாங்க. சிலர் அது இதெல்லாம் தாண்டி ஒரு ஆள் பெருசாக இருப்பாங்க, ஆனால் பலன் ரொம்ப இல்லாத மாதிரி இருக்கும். அப்படிலாம் பல நிலைகளிலே சரீர பிரகாரமாக மக்கள் இருப்போம் இல்லையா. சிலர் நல்ல ஆள் பார்த்தா ஒல்லியாக இருப்பாங்க, ஒரு பெரிய வெயிட்டை தூக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிடுவாங்க. சிலர் ஆள் பார்த்தா பயங்கரமாக இருப்பாங்க, கொஞ்சம் தூரம் நடக்கும்போதே மூச்சு என்ன செய்யும், அப்படி வாங்கும். இப்படிலாம் பல நிலைமைகளில் பலன் அளவில் சரீர பிரகாரமாக இருப்போம். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய நிலைமையிலையும் நம்ம பல தரப்பட்ட நிலைகளிலே நாம் இருப்போம். சிலர் நல்ல வளர்ச்சி அடைந்து தேறினவங்களாக இருப்பாங்க, சிலர் இப்போ தான் வளருகிறவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சில நேரங்களில் சில பலவீனங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்பது. ஆமென், ஹல்லேலூயா. நம் மனிதர்களாக இருக்கிறபடினாலே, உள்ளான மனிதனிலே நம்ம ஒவ்வொரு நாளும் பலனடைந்து நாம் காணப்படும் பொழுது நல்ல எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தைரியமாய் எதிர்கொள்ள முடியும், மேற்கொள்ள முடியும். ஒருவேளை உள்ளான மனிதனிலே நம்ம பலனடையாமல் நம்ம இருப்போமானால் அது நம்ம ஒவ்வொரு காரியமும் நம்ம எதிர்த்து வரும்போது அதை மேற்கொள்ள முடியாமல் போயிடும். பைபிளில் இருக்கிற பரிசுத்தவான்களில் அநேகர் தங்களுடைய பலவீனங்களை அவர்கள் பார்த்திருப்பார்களானால், அந்த பலவீனங்களிலே அவர்கள் நிலைத்திருப்பார்களானால் அவர்களால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கவே முடியாது. ஆனால் அவர்களுடைய பலவீனங்களிலே கர்த்தர் தம்முடைய பலனை பூரணமாய் விளங்க பண்ணினபடினாலே அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செயல்படுத்தினார். அவர்கள் மூலமாக கர்த்தர் செய்ய நினைத்ததை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நிறைய உதாரணம் இருக்கு. எல்லாரும் பரிசுத்தவான்களாக எப்பவுமே அவர்கள் உறுதியாக நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் அவர்கள் சில நேரங்களிலே தங்களுடைய பலவீனங்களிலே வீழ்ச்சி அடையும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு என்று மறுபடியும் அவர்களை எழுப்புகிறார், பலப்படுத்துகிறார், அவர்களை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இங்கே இருக்கிற நாம ஒரு நாளில் நல்ல ஆவியில அனல் கொண்டவங்களா இருந்திருப்போம், ஒரு நாளிலே நல்ல வெற்றியாய் வாழ்ந்திருப்போம். திடீரென்று ஏதோ ஒரு சறுக்கல் ஏற்பட்டு ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தோல்வி அடைந்து இந்த இடத்துல உட்கார்ந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், உன்னுடைய பலவீனத்திலே, உன்னுடைய தோல்வியிலே, உன்னுடைய ஹல்லேலூயா விஷயத்திலே என் பலனை நான் விளங்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமை கர்த்தர் படைத்த பொழுது தேவ சாயலாகவே படைத்தார். அனுதினமும் ஆதாமோடு ஆண்டவர் உலாவுகிற அனுபவங்கள் இருந்தது. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் ஆதாமோடு வந்து பேசுகிறார். ஆதாமிடத்தில் எல்லா மிருக ஜீவன்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவைகளுக்கு ஆதாம் என்ன பேரிட்டானோ அதுதான் அவைகளுக்கு பேராக இருந்தது. எல்லாம் நடந்தது. ஆனால் ஏவாள் வந்து ஒரு கனியை கொடுத்தப்ப என்ன நடந்தது? அதை வாங்கி புசித்து அதோடு என்ன செய்தது? தேவனுக்கும் ஆதாமுக்கும் இருந்த அந்த உறவின் ஆழம்
அது முடிந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவ மகிமை இழக்க வேண்டிய சூழலை வந்தது. தாவீது பெரிய ஒரு பரிசுத்தவான், தேவனை துதிக்கிறவன், தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரன். பத்சேபாளுடைய காரியத்தில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சறுக்கல் ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அந்த தாவீதை கர்த்தர் திரும்பவுமாக எழுப்பி அவனுடைய விழுந்து போன கூடாரத்தை நான் மறுபடியும் எடுத்து நிறுத்துவேன் என்று சொல்லி அவனை கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக சொல்லும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. பேதுரு பற்றி நமக்கு தெரியும். ஆண்டவரோடு கூடவே இருந்தவன். 3 வருஷம் 3.5 வருஷம் ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களை அதிசயங்களை பார்த்தவன். அவன் எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்காக சாட்சியா வாழணும்னு நினைக்கிறவன். ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தரை 3 தரம் மறுதலிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட பேதுருவை திரும்பவுமாக கர்த்தர் போய் அவனுடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றி போட்டு அவனை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம பார்க்கிறோம், எலியா பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவன் சொன்ன போது, அவன் ஜெபித்த போது ஆண்டவர் மழையை தடுத்து நிறுத்தி போட்டார். அவன் ஜெபித்த போது அக்கினிய பரலோகத்திலிருந்து இறக்கினார். அவன் ஜெபித்த போது அவ்வளவு பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை செய்தார். ஆனால் ஒரு இயேசபேலுடைய வார்த்தையை கேட்டு அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்து போடும், போதும், என் ஜீவனை எடுத்து போடும் என்று சொல்லுகிற ஒரு சோர்வுக்குள்ளே அவன் போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனையும் கர்த்தர் சந்திக்கிறார், அவனிடத்திலையும் கர்த்தர் பேசுகிறார், அவனையும் கர்த்தர் மறுபடியும் அல்லேலூயா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை திரும்பவும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம இருக்கிற நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறவர், நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறவர், நம்முடைய தோல்விகளை அறிந்திருக்கிறவர், நம்முடைய பயங்களை அறிந்திருக்கிறவர், நம்முடைய தடுமாற்றங்களை அறிந்திருக்கிறவர். இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலனை நான் பூரணமாய் விளங்க பண்ணுவேன். உன்னை குறித்து நான் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் ஒரு நாள் தடைபட போகிறதில்லை, ஒரு நாள் நிற்க போகிறதில்லை. சத்ரு அதை தடுக்கிறதற்கு எத்தனை தடைகளை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிற ஒரு தலக்கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தடைகளை தகர்க்கிற தேவன் உங்களுக்கு முன்பாக செல்லுவார். உங்களுடைய பலவீனங்களிலே அவருடைய பலனை, அவருடைய வல்லமையை ஆண்டவர் நிச்சயமாய் வெளிப்பட பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும், நாம பலவீனமான பாண்டங்கள் தான், ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். நாம சாதாரணமானவர்கள் தான், ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது, ஒருபோதும் தடைபடாது. அல்லேலூயா. பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, உங்க மூலமா கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை ஒரு நாள் சத்துருவால தடுத்து நிறுத்தவே முடியாது. அது ஒருபோதும் தடைபடாது. நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், நாம் பலவீனமானவன் என்பதை புரிந்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. என்னையால் எல்லாம் செய்ய முடியும், என்னால் நிற்க முடியும், என்னால் எதையும் சகிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யாராவது நினைப்போம்னா, நல்ல ஒரு வசனம் இருக்கு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு. ஆமா, ஹல்லேலூயா. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்ப நம்ம பலவீனமான பாண்டங்கள், நமக்கு மாம்சத்தில் அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக சோதனைகள் உண்டு, அநேக தடுமாற்றங்கள் உண்டு, அநேக ஏமாற்றங்கள் தோல்விகள் உண்டு, அநேக பலவீனங்கள் உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் அதை நாம் தாராளமாய் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சிலர்லாம் ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க பிள்ளை தப்பே செஞ்சிருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மற்றவங்க முன்னால் காட்டவே மாட்டாங்க. அப்படி தான் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு தடவை ஒரு பிள்ளை ஒரு தவறு செஞ்சான்னொடனே அந்த அம்மா பயங்கரமாக அவங்கள கூப்பிட்டு விட்டுட்டேன். ஒரு பிரச்சனை, அது ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை, ஒரு பொருளை திருடிட்டாங்க. அப்போ சீரியஸான பிரச்சனைனோடனே அந்த அம்மாவை கூப்பிட்டப்ப என் பிள்ளை அப்படின்ட்டு அந்த அம்மா பயங்கரமாக
வருத்தத்தோடு என்கிட்ட வந்து பேசினாங்க. அவள் அப்படி செய்யவே மாட்டா பாஸ்டர், நான் என் பிள்ளைய அப்படி வளர்க்கலை. அவங்களுக்கு அந்த கேமரா அப்போ இருந்தது, சிசிடிவி, அதில் எடுத்து காமிச்சப்போ அவங்க உடஞ்சி போயிட்டாங்க. அப்போ சில நேரங்களில் நம்ம அதை அட்மிட் பண்ண மாட்டோம், நம்ம அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் உண்மையாகவே நாம் பலவீனமானவர்கள் என்பதை நம்ம புரிந்து கொண்டு தேவ சமூகத்திலேயாவது அதை என்ன செய்யணும், அதை அறிக்கை செய்யணும். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவர் என்னால், என் பலத்தினால முடியலை, ஆண்டவர் உங்கள் பலன் எனக்கு தேவை, உங்கள் கிருபை எனக்கு தேவை ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது, நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் அந்த பலவீனத்தை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அதில் அவருடைய பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம மனுஷங்க முன்னால் நம்ம நடிச்சிடலாம், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிடலாம், என்ன நான் நிற்கிறேன் என்று எண்ணுகிற ஒரு நிலைமையில் நின்றுடலாம், நம்ம காண்பித்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக வரும்பொழுது நம்ம யார் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மண் என்பதை அவர் என்ன செய்கிறாரா, நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்ம யாருன்னு, நம்ம பலவீனம் எதுன்னு அவருக்கு தெரியும், நம்முடைய வீக்கஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பலவீனம் அப்படிங்கிறது ஒரு தோல்வி அல்ல, அது ஒரு தோல்விக்கான அடையாளம் அல்ல, அதுதான் நம்முடைய நிலைமை, அதுதான் நம்முடைய இயல்பு. நம்ம பலவீனமான பாண்டம் அப்படிங்கிறது அதுதான் நம்முடைய இயல்பு. அதை நம்ம மாற்ற நம்மளுடைய பலத்தினால மாற்ற முடியாது, அவருடைய கிருபையினால தான் அதை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே, அவருடைய ஆவியினாலே அதை நாம் மேற்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இன்னொரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். சில நேரங்களில் நாம் நம்ம மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சுருப்போம், சுய நம்பிக்கை, சுயத்தின் மேலே நம்பிக்கை அல்லது தன்னம்பிக்கைன்னு கூட உலகத்தில் சொல்ல முடியும். அப்படி இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க. நம்ம அந்த 1 கொரிந்தியர் 10:12 வாசித்தோம் இல்லையா, நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ சிலர் அப்படி தான் இருப்பாங்க. பேதுருடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. மத்தேயு 26:41 நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா, 26:41 பேதுரு ஆண்டவர் வந்து சொல்லுவார், நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு சோதனை வருகிறது இயல்பான ஒன்று தான். எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் சோதிக்கப்படுகிறது இயல்பு தான். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சுலகில புடமிடப்படுகிறது போல ஒரு இது இருக்குது, நீ பலன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது பேதுரு சொல்வார், இவர்கள் எல்லாரும் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன், உம்மை மறுதளிக்க மாட்டேன். அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாயின்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே நடக்கும் இல்லையா. பேதுரு நினைச்சாரு, நான் வந்து ஸ்டெடியாக இருக்கிறேன். நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம மதுபான பிரியர்கள் அப்படி தான் ரொம்ப டீசெண்டாக சொல்லி அரசாங்கம் வலியுறுத்துகிறது. மதுபான பிரியர்கள் வந்து நமக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜ் படிக்கும்போது இருந்திருக்கிறாங்க. எதையாவது ஒன்று போட்டுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போய் பிடிக்க போனால் கூட என்ன செய்வாங்க, கையேடு, நான் ஸ்டெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போய் எங்கேயாவது விழுந்து ஆமாம் வண்டைகண்டே உடச்சிட்டு வந்து நிற்பாங்க அதுக்கப்புறம். அப்போ இது ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்லுகிறேன். இது அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நான் ஸ்டெடியாக இருக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் எந்த தப்புமே செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய சுயபலத்தை நாம் சார்ந்திருப்போமானால் அது ரொம்ப ஆபத்து. அது ரொம்ப திடீர்னு நம்ம விழுந்து போகிறதற்கோ, நம்ம திடீரென்று நம்ம சோர்ந்து போகிறதற்கோ, திடீரென்று நம்ம சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியாமல் போகிறதற்கோ வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம தொடர்ந்து அவருக்குள்ளே பலனடைகிற ஒரு அனுபவத்தில் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காம நம்முடைய சுயத்தின் மேலேயோ, நம்முடைய திறமையின் மேலேயோ, நமக்கு இருக்கிற ஆட்களுடைய பலனின் மேலேயோ, நமக்கு இருக்கிறதான ஆதிக்கங்கள் செலுத்துகிற அதிகாரங்கள் மேலேயோ, எதன் மேலேயோ நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி நடப்போமானால் நம்ம வெற்றியாய் வாழ முடியாது. திடீரென்று வருகிற காரியங்களை நாம் எதிர்கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவரே
நான் பலவீனமான பாண்டம்தான், எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். சுயத்தை சார்ந்திருப்பதை விட தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் சார்ந்திருக்க பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க வேணும். ஆண்டவரே, நான் உமக்காக அப்படி வாழ்ந்துருவேன், இப்படி வாழ்ந்துருவேன் அப்படின்னு நம்முடைய பலனை நாம மிகைப்படுத்துகிறத விட கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் அப்பா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வரும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய தகப்பனாக இருந்து நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யோவான் 15:5 நம்ம இவ்விதமாய் வாசிக்கிறோம், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஹல்லேலூயா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர்தான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் எவ்ரி ஸ்ட்ரெங்க். நம்முடைய எல்லா பலங்களுக்கும் அவர்தான் மூலாதாரமாக இருக்கிறார் என்பதை நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. நான் செஞ்சிருவேன், நான் போயிடுவேன், சாதிச்சிருவேன், நான் இப்படி பண்ணிடுவேன், நான் இதை நடத்திடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க, எனக்கு ஆண்டவரே இந்த காரியத்தை நடப்பிக்கிறதற்கான தைரியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முக்கியமான தீர்மானங்களை நாம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயும், ஒவ்வொரு முக்கியமான காரியங்களை செயல்படுத்துகிறதற்கு முன்னாலேயும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்து ஆண்டவருடைய உதவியை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் செய்யும் போது அது நிச்சயமாய் வெற்றியாய் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் ஏற்கனவே செய்துட்டே இருக்கிறது தானே, இதெல்லாம் எனக்கு பழகின விஷயம் தானே, இதெல்லாம் சாதாரணம் தானே, இத்தனை வருஷமா நான் செய்யாததா அப்படின்னு சொல்லி என்றைக்குமே நினைச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே நாங்கள் ஆராதனை நடத்தும் போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க அப்படின்னு ஜெபத்தோடு தான் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் இத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கேன், என்னால் எந்த ஒரு எவ்வளோ நேரம்னாலும் ஆராதனை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பெருமையோடு வந்து நிற்போமானால் வெறுமையாக அந்த ஆராதனை இருக்கும். ஆனால் கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது தேவன் கிருபையாய் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே அதுதான், கர்த்தரை சார்ந்து, என் சுயபலத்தை சார்ந்து அல்ல, என்னுடைய திறமைகளை சார்ந்தல்ல, எனக்கு இருக்கிறதான அனுபவத்தை சார்ந்தல்ல, எனக்கு இருக்கிறதான எல்லா ஹல்லேலூயா தாளந்துகளை சார்ந்தல்ல, கர்த்தரையே சார்ந்து அவருடைய கிருபையை சார்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, நம்ம பலவீனத்தை ஆண்டவர், நாம் பலவீனமாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அல்ல, நம்ம அப்படி தான் இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தாலும் அந்த பலவீனமான நம்மை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்கு ஒரு முள் இருக்கு, அந்த முள்ளை எடுத்து போடும் என்று சொல்லி 3 தரம் கர்த்தரிடத்தில் கேட்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த முள் இருக்கட்டும்பா, ஆனாலும் என் கிருபை உனக்கு போதும்னு சொல்றார். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பலவீனம் நமக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:27 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் எப்படி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, எல்லாரும் வாசிக்கலாமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அடுத்தது ஹல்லேலூயா, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அடுத்த வசனம், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்தபடியே நீங்கள் அவரால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள்ல நிறைய பரிசுத்தவான்கள் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த நினைக்கும் பொழுது அவங்க தங்களுடைய பலவீனத்தை அவங்க
அறிக்கை செய்கிறாங்க, சொல்லுகிறாங்க. ஆண்டவர் பார்த்து மோசே யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயை முட்செடியில் சந்தித்து நீ தான் இந்த ஜனங்களை விடுவிக்க போறேன்னு சொன்னப்ப மோசே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சாக்குப்போக்குன்னு சொல்கிறத விட 10க்கும் மேற்பட்ட எக்ஸ்கியூசஸ் அவர் கொடுக்குறாரு. 10க்கும் மேற்பட்ட தன்னுடைய பலவீனங்களை குறித்து அவர் பேசுகிறார். ஆண்டவரே, நான் திக்குவாய், என்னால் பேச முடியாது, நான் மந்த நாவு உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் அந்த மோசையை தான் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. கிதியோன் இடத்துல வந்த உடனே பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் உடனே கிதியோன் என்ன சொல்கிறாரு? நான் என் கோத்திரத்தில், என் குடும்பத்தில், என் வீட்டில் நான் ரொம்ப சிறியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம யாரா வேணா இருக்கலாம், அது அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. நம்ம படிக்காதவங்களா இருக்கலாம், நம்ம ஒரு செல்வாக்கு இல்லாதவங்களா இருக்கலாம், பலன் இல்லாதவங்களா இருக்கலாம், குறைவுகள் நிறைந்தவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை கர்த்தர் எடுத்து உபயோகமுள்ள பாத்திரங்களாய் வணைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க பலவீனம் அவருக்கு ஒரு பெருசான விஷயமே அல்ல. உங்களுடைய லிமிட்டேஷன்ஸ், நமக்கு இருக்கிறதான இயலாமைகள் அவருக்கு ஒரு பெரிதான விஷயமே அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய இயலாமையிலே அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குறைவுகளின் நடுவிலே அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களின் நடுவிலே அவருடைய பலனை பூரணமாய் கர்த்தர் விளங்க பண்ணுவார். பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, உங்க பலவீனம் ஆண்டவருக்கு ஒரு பெருசான விஷயமே அல்ல. உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. எரேமியா சொல்றார், நான் பேச தெரியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு வாயா இருப்பேன். ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பவுல் அந்த முள்ளை பற்றி பேசும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நம்ம என்ன சாக்கு போக்கு சொல்லுகிறோமோ அது எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டுதான் நான் செய்ய நினைத்ததை நான் செயல்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு சூழ்நிலை சரியில்லை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவரே நான் பயன்பட விரும்புகிறேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல வந்து ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை கர்த்தர் நிறைவாக்கி தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை ஹல்லேலூயா ஆசீர்வதித்து தருவார். ஆண்டவர் அதில் அவருடைய பலனை பூரணமாய் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரம் நம்மை கொண்டு நம்மை என்ன செய்கிறோம்? நம்முடைய சூழ்நிலை கொண்டு, நம்முடைய இயலாமைகளை கொண்டு, நம்முடைய நமக்குள்ள குறுகலான நம்முடைய எண்ணங்களை கொண்டு நம்மை குறைவாக மதிப்பிட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. நாம் குறைவானவர்கள் என்பது உண்மைதான், நம்ம பலவீனமானவர்கள் என்பது உண்மைதான். ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே என்னை அழைத்தவர் பெரியவராய் இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை, நோக்கத்தை நிச்சயமாய் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களிடத்துல என்ன இருக்கோ அதை கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட என்ன, உங்களால் என்ன முடியுங்கிறத ஆண்டவரே இதுதான் எனக்கு முடியும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. அது சாதாரணமாக ஒரு 5 அப்பம் 2 மீனா இருக்கும், ஆனால் அதை கொண்டு 5000 பேரை கர்த்தர் போஷிக்க முடியும். ஹல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிறது ஒரு சின்ன ஒரு காரியமாக இருக்கும். ஒரு சின்ன இடத்துல, ஒரு சின்ன வீட்டில் ஒரு 5 பேரை கூடி வச்சு ஜெபிக்க தான் என்னால் முடியும். ஆண்டவரே ஆரம்பிங்க, அதை கொண்டு ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா சில சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டில் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். நம்ம சில நேரங்களில் நம்ம ஜெபங்களில் அமைதியாக இருப்போம். நாம் மற்றவங்க யாராவது ஜெபம் நடத்திட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டு கால்னு கத்திட்டு இருக்கட்டும், நமக்கு என்ன அப்படின்னு அமைதி, நம்ம மௌன விரதம் இருந்துட்டு இருப்போம். ஆனால் அந்த ப்ரேயரில் யாருமே அமைதியாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் அனலாக இருப்பாங்க. அப்படி ஆமேன், ஒரு ஆள் சத்தமாக ஜெபிக்கிறாங்கன்னா ஆமேன் ஆமேன்னு போட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வல்லமையான ஜெப நேரங்கள். நான் சின்ன பிள்ளை தான், அதை பார்க்கிற அந்த ஜெபங்களில் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தாங்க. நாங்கள் விளையாட்டுத்தனமாக தான் இருப்போம். ஆனால் அநேக அந்த குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத நபர்களை ரட்சிக்கும்படியாக செய்தது.
அவங்கள எடுத்து கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பித்தார். அதில் அதை நடத்தின சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய ஒரு ஊழியத்துக்கு அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. அன்பரின் ஊழியம், ஜெப ஊழியம் அப்படின்னு சொல்லி அந்த விருதாச்சலம் பக்கத்தில் உள்ள பகுதியில் அவங்க நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய தேவதாசர்களோடு கர்த்தர் அவங்கள எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அவங்க நிலைமை எனக்கு தெரியும், அதை நான் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அவங்க நிலைமை அவ்வளோ கஷ்டமான நிலைமை, கடினமான நிலைமை. ஆனால் கர்த்தர் அதெல்லாம் மாற்றி அவங்கள வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம பலவீனம், நம்ம என்ன, நமக்கு இருக்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம பலவீனத்தை நம்ம மிகைப்படுத்தக்கூடாது. அந்த பலவீனத்தை தாண்டி என்கிட்ட இருக்கிறத நான் கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன், அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னால் என்ன முடியும்? இன்னைக்கு வாரத்தில் ஒரு நாள் ஒரு 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல நான் போக முடியும்னா புறப்பட்டு போங்க, அதை கர்த்தர் பயன்படுத்துவார். வாரத்தில் ஒரு நாள் 4 வாலிபர் பிள்ளைகளை என் வீட்டில் கூட்டு வைத்து ஒரு ஊழியத்தை நான் செய்ய முடியும், செயல்படுத்துங்க, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் மலேசியாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணோம். அந்த ஆல்ஃபா ஊழியங்கள் மூலமாக நமக்கு அந்த அழைப்பு வந்தது, அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த கான்ஃபரன்ஸில் அவங்க அந்த ஆல்ஃபாவை எப்படி அவங்க நடத்தி அநேகர் ரட்சிக்கப்படுகிறதற்கு அவங்க அதை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி அதில் நிறைய சாட்சிகள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு விஷயமா அவங்க ஊழியங்களை பற்றி சொல்லி இருக்கும்போது, நம்ம சபையில் உள்ள ஆட்களும் இந்த கருவியை இந்த டூலை நம்ம பயன்படுத்தலாமே. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு 4 பேரை இன்வைட் பண்ணி ஒரு சின்ன ஸ்நாக்கோ ஒரு சாப்பாடோ ரெடி பண்ணி அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம அவங்கள கொண்டு வரலாம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி அந்த பாடத்தை அவங்க வீடியோவில் நடத்துவாங்க. அப்புறம் ஒரு கொஸ்டின் வரும், அதில் ஒரு டிஸ்கஷன் வரும். அந்த டிஸ்கஷனை நம்ம ஹெல்ப் பண்ணால் போதும், அவங்கள கரெக்டாக அவங்களுக்கு இது பண்ணி அவங்க மனதில் இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பொதுவான ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்புறம் ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துறதை பற்றி உள்ள சில கேள்விகள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு நிலைகளில் ஒரு 14 நிலை பாடங்களை அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை செயல்படுத்தினாலே அது மூலமாக சும்மா வந்து உட்கார்ந்தவங்க, சும்மா பிரச்சனையோடு வந்து உட்கார்ந்தவங்க, எதிர்மறையான எண்ணங்களோடு வந்து உட்கார்ந்தவங்க, கடினமான மனதோடு வந்து உட்கார்ந்தவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஒரு 5-6 வாரத்தில் ரட்சிக்கப்பட்டுடுறாங்க. அவங்க ஆலயத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுறாங்க. அதில் சில சாட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சபைகளில் பெரிய அளவில் பயன்படுகிற பாத்திரங்களாக மாறுறாங்க. அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இது நமக்கும் செய்யலாமே. இது சாதாரண ஒரு விஷயம். ஒரு 4 பேருக்கு ஒரு 4 வாரம் ஒரு 10 வாரம் காஃபி கொடுக்க முடியாதா? இல்லை ஒரு மிக்சர் வாங்கி கொடுக்க முடியாதா? இல்லை ஒரு சாப்பாடே தான் இட்லி வாங்கி கொடுக்க முடியாதா? ஏதாவது ஒன்று செஞ்சு கர்த்தருக்காக முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நான் யோசித்தேன். வர நாட்களில் நம்ம அதையும் நம்ம செயல்படுத்த போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தில் அதை நம்ம ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அது பெரியவங்களும் நடத்தலாம், வாலிபர்களுக்கும் நடத்தலாம். அதை இன்னும் நம்ம பல நிலைகளில் அதை செயல்படுத்தலாம். ஏற்கனவே 2 முறை நம்ம அந்த யூத்துக்கு அந்த ஆல்ஃபாவை நடத்தியிருக்கோம். இங்கே ஒரு தடவை, கிருஷ்ணாபுரத்தில் ஒரு தடவை. அது மாதிரி அந்த ஆல்ஃபா மூலமாக ஃபேமிலி மேரேஜ் கோர்ஸ் அங்கிள் ஞானசேகர் அங்கிள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அதை பொறுப்பெடுத்து நடத்தினாங்க. கிட்டத்தட்ட முதல்ல ஒரு 3 குடும்பங்கள் அதை முடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 குடும்பங்கள் அதை பங்கு பெற்றாங்க. டாக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, அதில் சிலர் டாக்டர்ஸ், இன்னும் ஊழியக்காரங்க. இப்படி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்தது. அவங்க சொல்லதை கேட்க முடிஞ்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். என்னால் என்ன முடியும் அதை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னவோ பாஸ்டர் மலேசியா கதையை சொல்லிக்கிட்டாரு, என்னவோ சொன்னார். இல்லை, சொல்ல வந்த விஷயம் இதான். என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்வேன். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார், அதை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்பது எப்படி விளங்கும் அப்படின்னா, நம்ம திறமைகள், நமக்கு இருக்கிற தாளந்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து
எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கொண்டு ஆண்டவர் உலகத்தை ஆசீர்வதிக்க முடியும், உலகத்துக்கே உங்களை சாட்சியாய் மாற்ற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒரு மூலையில் இருக்கிறேன், நான் ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறேன், நான் ஒரு சின்ன ஒரு தெருவுக்குள்ளே இருக்கிறேன், ஒரு சின்ன குடும்பத்தில் இருக்கிறேன், இப்படிலாம் நம்ம லிமிட் பண்ணுவோம். ஆனால் கர்த்தருக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. உங்கள் எல்லைகளை தாண்டி உங்களை ஒரு மலை மேல் உள்ள பட்டணமாய் உங்களை எல்லாரும் பார்க்கும்படியாக செய்ய கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. இது நம்முடைய பெருமைக்காகல்ல, என் மூலமாய் அவர் மகிமைப்படும்படியாக. ஹல்லேலூயா. என் மூலமாய் அவருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆண்டவர் நமக்கு தேவையான கிருபைகளை தருகிறார். நம்ம ஒரு மறுரூபமான பாண்டமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36:26-27 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எனக்கு லிமிட்டேஷன் இருக்கு, உண்மைதான். எனக்கு குறைவுகள் இருக்கு, உண்மைதான். எனக்கு பலவீனங்கள் இருக்கு, உண்மைதான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? உள்ளத்தில் புதிதான ஆவியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நவமான இருதயத்தை கொடுக்கிறார். கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயமாய் நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை கடினப்படுத்துகிறது என்பது அது ஒரு பிரச்சனை. ஆவிக்குரிய நிலைமைகளில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு தங்களை விட்டு கொடுத்து ஆவியானவர் தங்களுக்குள்ளே செயல்படுகிறதற்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை மறுரூபமாக்குகிறார், கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறார், கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆனால் அதே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாம ஒப்பு கொடுக்காம இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது அவர்களுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்ய முடியாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய ஹல்லேலூயா கடினமான இருதயத்தை மாற்றி ஒரு சதையான இருதயத்தை, நவமான இருதயம், புதிதான ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. லிமிட்டேஷனையே யோசித்து கொண்டு, என் தடைகளையே யோசித்து கொண்டு, என் பிரச்சனையே யோசித்து கொண்டு, என்னால் முடியாது அப்படிங்கிறதையே யோசித்து கொண்டு இருக்கிற உங்க மனதை கர்த்தர் மாற்றி நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறேன்னு சொல்லி உங்க உள்ளத்துல ஒரு நவமான இருதயத்தை கர்த்தர் தருவாராக இந்த காலை வேளையிலே. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம பலவீனங்களையே நம்ம பேசி கொண்டு இருக்க வேண்டாம். எல்லாருக்கும் பலவீனம் இருக்கும். ஆனால் அந்த பலவீனங்களை மிகைப்படுத்தி கொண்டே இருப்போமானால், அதையே பேசி கொண்டு இருப்போமானால், அதுதான் நம்ம வாழ்க்கையில மேலோங்கி நிற்கும். ஆனால் என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் ஆண்டவரே, அதை அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதை நம்ம பேச வேண்டும். ஆவியானவர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார், என் வாழ்க்கையை மறுரூபமாக மாற்றுவார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அதை நம்ம அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனுஷனை சரி பண்ணுகிறதற்கு பல முயற்சிகள் எடுப்பாங்க. ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்கிற ஆட்களை மறு சீரமைத்து அவங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிறதற்கு உலக பிரகாரமான முயற்சிகள் இருக்கும். மெடிக்கல் ரீதியாக, சைக்காலஜிக்கல் ரீதியாக பல காரியங்களை செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்களை திருத்தறதுக்கு சில ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்கும், அவங்கள மறுசீரமைக்கிற இடங்கள். இந்த ஆள் கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டா ஒரு 10 நாளைக்கு அங்கே உள்ளே அடைச்சி வைப்பாங்க. எதையுமே இது பண்ணாமல் இது பண்ணுவாங்க. மெடிக்கல் மாத்திரையெல்லாம் கொடுத்து பார்ப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு ஆள் கரெக்டாக இருக்கும். ஆனால் 3 வாரம் 4 வாரம் 1 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப என்ன ஆகும்? அதே பழக்கம் திரும்பவும் இருக்கும். ஆனால் குமாரன் ஒருவனை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவ சமூகத்தில் நம்ம வரும் பொழுது நாமளே சரி பண்ணிட்டு, நானே என்னுடைய திறமையை வளர்த்துட்டு நானே என்னுடைய காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இல்லை,
ஒரு புதிதான இருதயத்தை தாங்க ஆண்டவரே, ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை தாங்க ஆண்டவரே, ஒரு மனம் திரும்புதலின் அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. பலவீனமான நிலைமையில உம்முடைய பலனை பூரணமாய் விளங்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கும் என்று ஆண்டவரே சோதித்து பாருங்க. ஆண்டவரே நீங்கள் என்ன ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிறதான எதிர்மறையான எண்ணங்கள், இருதய கடினங்கள், எனக்குள்ளே இருக்கிறதான கசப்பான உணர்வுகள், எனக்குள்ளே இருக்கிறதான மறைந்திருக்கிற மறைவான பாவங்கள். தாவீது அழகா ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவார், மறைவான பாவங்களுக்கு என்ன நீங்களாக்கும், அப்புறம் மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வரும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி என்னை ஆராய்ந்து பாரும். ஆண்டவர் என் இருதயத்தின் தியானம், என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய பார்வையில் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும் சொல்லுவார். அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே என்னை உணர்த்தோம், ஆண்டவரே என்னை மாற்றோம், எனக்குள்ளே இருக்கிற இந்த எதிர்மறையான காரியங்கள், ஆண்டவரை பயன்படுகிறதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாமல் ஹல்லேலூயா இருக்கிற விஷயங்களை என் வாழ்க்கையை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருதயத்தை நான் கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறேனா, ஆவியானவர் பேசுகிற சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா, இன்னும் கசப்பான எண்ணங்களை நான் வைத்து கொண்டு இருக்கிறேனா, இன்னும் மன்னிக்காதபடிக்கு நான் என் மனதில் சில கோபங்களையும் அல்லது கசப்புகளையும் வைராக்கியங்களையும் உடையவனா இருக்கிறேனா, இன்னும் மறைவான பாவங்களை நான் ஹல்லேலூயா வைத்து கொண்டு இருக்கிறேனா, இன்னும் தேவனுக்கு விரோதமான போக்கில் நான் போய்கொண்டு இருக்கிறேனா. ஆண்டவரே என்னை உணர்த்தும், ஆண்டவரே என்னை உணர்த்தும், ஆண்டவரே என்னை உணர்த்தும், என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் இது பொருந்தாது பாஸ்டர், நான்லாம் ஆதி பெந்தேகோஸ்தே, நான் பரிசுத்தவான் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கொரிந்தியர் 10:12 கொஞ்சம் திரும்ப வாசித்து பார்த்துக்கோங்க. ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும், ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் சம்டைம் இன் த பேக். நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன், இப்போ நான் பூரண பரிசுத்தராக இருக்கிறேன்னு நினச்சிட்டோன்னா கஷ்டமாயிரும். சறுக்கு என் கால்கள் வலுவாதபடிக்கு ஆண்டவரே என்னை காத்தருளும் என்று சொல்லி கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய பலன் எனக்குள்ளே பூரணமாய் விளங்கட்ட ஆண்டவரே. ஒரு நவமான இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. கடினங்களை மாற்றி போடுங்க, இருதயத்தை கடினப்படுத்துகிற ஆண்டவரே காரியங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. சதையான இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு நம்ம வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய சுய பலத்தினால அல்லது என்னுடைய வில் பவர், எனக்கு நான் ஒன்று செய்ய நினச்சா நான் அதை சாதிச்சு காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனதின் யோசனையின் அடிப்படையில் என்னுடைய வில் பவருக்கு கரெக்டான ஒரு வார்த்தை சப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். வில் பவர், நான் என்னுடைய சுய நம்பிக்கையின் மேலே, சுய பலத்தின் மேலே நான் சார்ந்து கொண்டு நான் நிற்கிறதல்ல, தேவனுடைய ஆவியானவரை துணையாய் கொண்டு நான் நிற்க முடியும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு பயன்படுகிற பாண்டமாய் மாற முடியும். ஆண்டவர் மகிமைப்படும்படியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 13:4 நாம் வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 13:4 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மளுக்கு புதிதான இருதயத்தை தருகிறார், மறுரூபமாக நம்மை வாழ செய்கிறார். இதையும் தாண்டி நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி அவர் பலவீனராய் சிலுவையிலே இருந்து அவர் தேவனுடைய வல்லமையினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவருடைய ஹல்லேலூயா அவருடைய வல்லமையை அவர் இன்றைக்கு விளங்க பண்ணி கொண்டிருக்கிறாரோ அதை சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா,
என்னுடைய அப்படிங்கிறத எடுத்துட்டு ஆண்டவருடைய அல்லேலூயா கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணங்கள் மற்றும் உயிர்த்தெழுதல் அந்த வல்லமை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாழ்வது என்னுடைய பலத்தினால் அல்ல, கிறிஸ்துவினுடைய பலத்தினாலே, அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையினாலே நான் இன்றைக்கு வாழ்கிறேன். ஹல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நாம் பலவீனராக இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். 8ஆம் வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், நாம் பலனற்றவர்களாக இருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட எனக்காக ஒருவர் சிலுவையில் மரித்தார். அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தது பண்ணினாலே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை எனக்குள்ளே அவர் செயல்படுத்துகிறார். அந்த வல்லமையினாலே நான் வெற்றியாக வாழ முடியும், சாட்சியாக வாழ முடியும், அந்த ஆண்டவருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியும். அல்லேலூயா. என்னால் ஒன்றும் முடியாது, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற இயேசுவால், அவருடைய அல்லேலூயா பாடு மரணத்தின் மூலமாக வெளிப்பட்ட அவருடைய இரக்கம் கிருபையினால், அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் வெளிப்பட்ட அந்த தேவனுடைய வல்லமையினாலே ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்த முடியும். ஆண்டவர் என்னோடு கூட இருந்து செயல்பட முடியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணினார், ஒரு மீட்பின் கிரியையை செயல்படுத்தினார். அவருக்கு பயன்படுகிறதற்கு நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள்ளே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்யும். அந்த தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படும். அந்த கிறிஸ்துவினுடைய சாயலை நீங்கள் அணிந்து கொள்ள முடியும். அந்த கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்களையும் உயிர்ப்பிக்கும், உங்களை கொண்டு அநேகரை உயிர்ப்பிக்கிறதற்கு போதுமானதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு 1000 பலவீனம் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து அந்த பலவீனமான சூழ்நிலையில் இருந்து அவர் அந்த சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்கி போட்டார். அந்த பலவீனமான சூழ்நிலையிலிருந்து சாவையும் நோயையும் பேயையும் அவர் ஜெயித்தார். இன்றைக்கு அந்த வெற்றியை சுதந்தரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் போய் போராட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் போய் இனி நாம் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து நமக்காக ஏற்கனவே அதை சிலுவையில் நிறைவேற்றி வைத்திருக்கிறார். அந்த வெற்றியை நிலைநிறுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக வருகிற பாடுகள், மரணங்கள், பாடுகள் அந்த சகிக்கிறதுக்கு அவர் பலன் தருகிறார். அதற்கு நமக்கு உதவி செய்கிறார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அவருக்கென்று பயன்படுகிற ஒரு வாழ்க்கை, அவருக்கென்று சாட்சியாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்கென்று வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக தான் இந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சபையில் கர்த்தர் நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு ஹல்லேலூயா நம்முடைய பகுதிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, நம்மை கொண்டு நம்முடைய பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, நம்மை பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக தான் கர்த்தர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். எழும்பி நிற்க போகிறோம், கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். உமக்காக வாழ, உமக்காக எழும்பி பிரகாசிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரே சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட இந்த வேளையில கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே, இந்த நாளிலே உம்முடைய பலன் விளங்கட்டும் அப்பா. உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே
ஆண்டவரே பலனை தருவீராக, புது கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், புதிய ஆண்டவரே இருதயத்தை தருவீராக, புதிய ஆவியை தருவீராக, சதையான இருதயமாய் மாற்றுவீராக. கர்த்தருக்கென்று பயன்படுகிற பாண்டங்களாய் எங்களை ஆண்டவரே எடுத்து உபயோகப்படுத்துவீராக. ஆண்டவரே கிறிஸ்துவின் வல்லமையை தரித்து கொண்டவர்களாக அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அதிகமாய் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு பூரணமாய் பலனை தருகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற ஆண்டவரே தைரியத்தோடு ஆண்டவரே கர்த்தருக்கென்று நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.